மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யணும்னா மகிழ்ச்சி மிக மிக அவசியம். இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 3 துறவிகள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தத்துவம் சொல்ல மாட்டாங்க, உபதேசம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு ஊருக்கு மத்தியில போய் நின்னு ரொம்ப சத்தமா சிரிப்பாங்க. இத பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் அத பார்த்துட்டு சிரிப்பான். அடுத்து பக்கத்துல இருக்கிறவன் சிரிப்பான். அப்புறம் எல்லாரும் கூட்டமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஊரே சிரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த 3 பேரோட வேலையே ஒரு ஊர்ல போய் சிரிக்கிறது தான். சிரிக்கிறது தான் அவங்க உபதேசம். அப்படி இருக்கும்போது இந்த 3 பேர்ல ஒருத்தர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் துக்க விசாரிக்கைக்காக போறாங்க. போனா இறந்தவர் படுத்து கிடக்குறாரு. பக்கத்துல இவங்க 2 பேரு மத்த நண்பர்கள் சிரிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஊர் மக்கள்லாம் கேட்கறாங்க, இப்படி உங்க நண்பர் இறந்துட்டாரு சிரிக்கிறீங்களேன்னு. அப்ப நேத்து தான் எங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சு. கடைசி வரைக்கும் யாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா, அதுதான் நம்ம திறமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசி பார்த்தா அவன் சிரிச்சுட்டே இறந்துட்டான். அதனால அவன் ஜெயிச்சுட்டான். நாங்க எப்படி அழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த இறந்தவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னை வந்து எரிக்கும் போது என்னை குளிப்பாட்ட வேண்டாம், என் ஆடைகளை மாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அவர் சொன்னபடியே பண்ணியிருக்காங்க. அவரை நெருப்பு மூட்டுறாங்கலாம் ஒரே பட்டாசா வெடிக்குதான் உடம்புல இருந்து. என்ன செஞ்சிருக்காரு, இறக்குறதுக்கு முன்னாடி உடம்புல பட்டாசை கட்டிட்டு படுத்திருந்திருக்காரு. நம்ம இறந்த பிறகு கூட மக்களை சிரிக்க வைக்கணும். மக்கள் எல்லாரும் சோகத்துல இருந்தவங்களுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியலையா. அங்கங்க பட்டாசு பறக்குதான். விழுந்து விழுந்து ஊரே சிரிக்குதாம். அன்னைக்கு நாள் பூரா அதை நினைச்சு நினைச்சு சிரிச்சாங்களாம். ஒரு மனிதர் இறக்கும் போது கூட இந்த வாழ்க்கை பாரமில்லைன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க மகிழ்ச்சியால் நிரம்பியது. இந்த வாழ்க்கையின் உண்மையான செல்வம் சிரிப்பு தான்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது முதலில் மகிழ்ச்சியா இருந்தா தான் நான் பிறகு சிரிப்பேன்னு சொல்லக்கூடாது. முதலில் சிரியுங்கள், மகிழ்ச்சி உங்களிடம் தானாக வரும்னு சொல்றாரு. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன்லயும் தான். எனக்கு ஏதாவது கிடைச்சா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல சந்தோஷமா இருங்க, நன்றியோடு இருங்க. எல்லாமே உங்களை தேடி வரும்.